பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெல்கம் டு அன்னை சமையல். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயப்பொடி ஏற்கனவே ஒரு தாளிசம் பண்ண சட்டி அந்த எண்ணெயிலே தான் வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் போட்டு எதுனாலும் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம கீரை போடுறோம், கொத்து கீரைன்னு சொல்லுவோம்ல, கீரை அரைக்கீரை, கடைசல் கீரை இருக்குல்ல, அந்த கீரை சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி அதோடு கலந்துடலாம். கீரை வெங்காயம் பாதி வெந்தால் போதும். ஏன்னா இதோடு சேர்ந்து வேகணும்ல, அதனால் பாதி வெந்ததுக்கப்புறமே இதை போட்டு நல்லா கிளறிடணும். விட்டாச்சு. இதுக்கு தண்ணி லைட்டாக தான் தெளிக்கணும். பாருங்கள், தண்ணி விட்டாலே இதில் தண்ணி வந்துடுது. மூடியும் வைக்கக்கூடாது. நம்ம இதில் தண்ணி இறங்கிடும். கீரையில் தண்ணி இருக்கும். தண்ணி லைட்டாக தான் தொளிக்கும், தண்ணி இறங்கவும் இல்லை. நல்லா வேகட்டும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா வத்துனது கம்மியாக தெரியும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை மூடக்கூடாது. மூடி வச்சா தண்ணீர் நிறைய வந்துடும், கீரையும் கடத்துருவோம்னா. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கீரை பாருங்கள், தண்ணி வற்றி நல்லா ஆகிட்டு பாருங்கள். இப்போ தான் இன்னும் கொஞ்சம் குறையும் வற்றணும். வற்றுட்டு தேங்காய் சீரகம் போட்டு இறக்கணும். அதுக்கு அடுத்தால ஒரு கிட்டல வேர்க்கடலை பருப்பு நுணுக்கி போட்டும் வைக்கலாம். மத்தியானம் வர இருந்தால் அது கொஞ்சம் கெட்டு போயிடும். உடனே சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். குறன்னு தட்டி வச்சுருக்கேன். அதை கலந்துக்கலாம். கலந்து கிளறி விட்டுணும். அவ்வளோதான். கருவேப்பிலையும் கலந்துக்கலாம். கலந்து அதையும் நல்லா கிளறி விட்டணும். அரைக்கீரை, கொத்துக்கீரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பருப்பு போட்டுலாம் வைப்பாங்க. பருப்பு கலந்து வைக்கிறனால வைக்கலாம். பருப்புன்னா அது மத்தியானத்துக்கு மேலாம் ஊற்றிடும். காலையில் நம்ம மத்தியானம் கரெக்டாக வச்சு சாப்பிட்டோம்னா ஒன்றும் செய்யாது. காலையில் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டோம்னா ஊற்றிடுவோம். பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்கள்.